டயட் அப்படிங்கிறதே வந்து நான் இது சாப்பிடல அப்படின்னா டயட் இல்ல. நான் என்ன சாப்பிட்டாலும் அது டயட் தான். ஐ அம் ஈட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் டயட். ஐ அம் ஈட்டிங் ரைட்னாலும் டயட் தான். ஐ அம் ஈட்டிங் ராங் அப்படிங்கிறதுனாலும் ஒரு டயட் தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மாறிச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் தான் டயட் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற உங்க எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஏஜ் வரைக்கும், அதாவது ஸ்டில் 18 இயர்ஸ் வரைக்கும் எல்லா மாதிரியான ஃபுட்டுமே பேலன்ஸ்டா வேணும் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வரைக்கும் தான் growth. 18 to 20 இயர்ஸ் அதான் மேக்ஸிமம். அதுக்கு மேல நீங்க என்ன ஹைட் ஆகணும்னு நினைச்சாலும் ஆக முடியாது, ரைட்? ஸோ அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பெருசா தேவையில்லாம தேவைப்படாம இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா கம்ப்ளீட்டான ஒரு பேலன்ஸ்ட் ஃபுட். பட் ஆனா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல ஸ்கூல் கோயிங் ஆர் காலேஜ் கோயிங் நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நாட் பர்டிகுலரா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்ல, சோஷியல் மீடியால இல்ல ஓவர் த அட்மாஸ்பியர் ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ மெனி ஷார்ட் கட்ஸ் இருக்கு, ரைட்? இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிடுறாங்க, நான் இவங்கள மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுட்டை வச்சு நிறைய ஹெல்தி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுறாங்க. தேவையில்லாம இது எனக்கு வந்து ஜாஸ்தி வெயிட் போட்டுரும், நான் இது சாப்பிட்டா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றது தான், கீ சாப்பிடுங்க, இட்ஸ் குட் ஃபார் யர் ஹெல்த் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பூன் கீ ஸ்டார்ட் யூர் டே வித் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு வேண்டாம் பவானி பிகாஸ் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும் ஆயில் அப்படின்வாங்க. பட் ஆனா பேக்கெட் சிப்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் ஃபுட் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும்.